இந்தியா பாகிஸ்தான் மேட்ச போட வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா நம்ம எஸ்கேவி மேட்ச முடிச்ச உடனே உள்ள நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பாகிஸ்தான் பிளேயருக்கு ஹேண்ட் ஷேக்கே கொடுக்கல. அதே மாதிரி பிளேயர்ஸ் திரும்பி கூட பார்க்கல. உள்ள போன உடனே டக் அவுட்ல கதவையே சாத்திட்டாங்க. இதனால இந்தியா மக்களுக்கு, அதாவது குறிப்பா பகல்காம் மக்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரி, டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் பேட்டிங் பிடிக்க இந்தியா விக்கெட்டா எடுக்க கதி கலங்கி போச்சு பாகிஸ்தான். அதுல கடைசியா வந்த அப்ரேடி மட்டும் வேற பிச்சில் ஆடுற மாதிரி வெறும் சிக்ஸரை அடிச்சு பாகிஸ்தானோட ஸ்கோரை 127 நிறுத்திட்டாப்ல. நமக்கு ஓப்பனிங் வந்த அபிஷேக் சர்மா ஆட்டத்தை ஆரம்பிக்க ஓப்பனிங்லேயே கில் அவுட் ஆயிட்டாப்ல. எப்படி ஆடுறதுக்கு தான் சஞ்சீவோட இடத்தையும் புடிச்சுக்கிட்டு 10வது வைஸ் கேப்டனையும் கொடுத்து வச்சிருக்காங்க இவனுக்கு. அப்புறம் சர்மா ஒரு 30+ ரன் அடிச்சுட்டு அவுட் ஆக அடுத்து வந்து எஸ்கேவி ஆதாயமும் திலக்கு வருமாவும் மேட்ச நல்லா செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கடைசியா நம்ம எஸ்கேவி 360 6 அடிச்சு மேட்ச முடிச்சிட்டாப்ல. அப்புறம் என்ன, இந்தியா இந்த மேட்ச் பாகிஸ்தான் அம்மோன்னு போச்சு.